ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது டிமார்ட்டில் மளிகை சாமான்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ போன மாதம் வாங்கினதை விட இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமானோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது எந்தெந்த பொருள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதே பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடையிலலாம் எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித் பில்லோடு நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து எங்கள் அக்கா நார்மல் கடையில் வாங்கினது, இன்னொன்று நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்காக ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 65. ஸோ பிளாஸ்டிக் வைஸ் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து டபுள் பார்ட்டாக வந்து பிரிக்கலாம். கீழே வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை கீழே வச்சுட்டோம், மேலே தேவையான பொருளை மேலே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆரஞ்சு பழத்தை பாதியாக கட் பண்ண மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, என் பையனுக்காக அதை வாங்கியாச்சு. என் பொண்ணுக்காக ஏதாவது வாங்கணுமேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ், அதாவது 15 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தார். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட் என்னென்னா, ஓப்பன் பண்ணுற அந்த கார்னர் வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம நடுவில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ அதனால் என் பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதை ஓப்பன் பண்ணுறது. ஸோ அதனால் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் தான் ஃபால்ட்டு. மற்றபடி அந்த 15 ரூபாய்க்கு அது ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 39 ருபீஸ் 2 கிளிப்பு சேர்ந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ மற்ற கடையில் வாங்குறதுலாம் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதில்ல. ஸோ முடி வந்து அங்கங்கே மாட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் இந்த கிளிப்பு வந்து எனக்கு எந்த ஒரு ஃபீலும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என் பொண்ணுக்காக வந்து பார்த்திங்கன்னா 49 ருபீஸ்க்கு 6 கிளிப்ஸ் வரா மாதிரி ஒரு செட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். இதில் வந்து ஒன்று ஒரு டிசைன்ஸு நம்ம சிங்கிளாக குத்துனாலே அழகாக இருக்கும். ஸோ அதில் ஒரு பீஸ் மட்டும் என் பொண்ணு வந்து எடுத்துட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மிஸ்ட் பன்னீர் வந்து வாங்கியிருந்தார். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 125 ருபீஸு, 200 கிராம்ஸு. ஆனால் இது நாங்கள் வெளியிலையும் வாங்கி பார்த்தோம். ஸோ 107க்கு வந்து ப்ரைஸ்க்கு வந்து தராங்க. அதுவே நீங்கள் டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 95 ருபீஸ்க்கு தராங்க. ஸோ இதுலேயே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 ருபீஸ் கிட்டே நமக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்டில் வந்து யோக்நாட் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸு, 100 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வெளியிலலாம் நம்ம வந்து பார்த்தோம்னா 28 ருபீஸ்க்கு வந்து தராங்க. அதுவே நீங்கள் டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 24 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு தராங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்டானியாவில் மில்க் பிக்கிஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து க்ரீம் பிஸ்கெட்டு, இது வந்து 200 கிராம்ஸு. ஸோ இது வந்து 50 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நார்மல் கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 ருபீஸ்க்கு அப்படியே கொடுப்பாங்க. ஹோல்சேலாக இருந்தால் 1 ருபி வரைக்கும் நமக்கு கம்மி பண்ணுவாங்க. ஆனால் டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 ருபீஸ் கம்மியாகி 45 ருபீஸ்க்கு அதை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டே ஹைட் அண்ட் சீக் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். சேம் தான். நீங்கள் மற்ற கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா 30 ருபீஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஒன்று வாங்கினாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு. ஸோ பச்சை பயிறு வந்து ஒரு கிலோ வந்து 112 ரூபா 50 காசு கிட்ட வருது. அதுவே மற்ற கடையில் வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி வந்து 130 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. இதில் 17 ரூபா வந்து நமக்கு சேவ் பண்ண மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பனம் வெல்லம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குறது. ஸோ அப்போ தான் எனக்கே ரேட் தெரியும். பனம் வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி அப்படிங்கிறது. 351 ரூபா 50 காசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு கிலோ. ஸோ இதுவே எங்கள் அக்கா வந்து வெளிக்கடையெல்லாம் வாங்கினாங்களாம். ஸோ 300 ரூபா ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 51 ரூபா 50 காசு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதனால் டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி வெல்லம்லாம் வாங்குறது வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து வாங்கியிருந்தேன். 1 கேஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. பாசிப்பருப்பு வந்து வாங்கியிருந்தேன். இது கிலோ வந்து பார்த்திங்கன்னா 117 ரூபான்னு வருது. ஸோ இது எல்லாமே நான் லூஸில் தான் வாங்கியிருந்தேன். அதுவே வெளிக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா உதயம் பிராண்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் லூஸில் வாங்கினாலே அந்த பருப்பு நல்லாவும் வேகுது, அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் பிராண்டட் சைட் போகல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 94 ரூபா 50 காசு போட்டிருக்கு. இதே கடலைப்பருப்பு போன மாதம் வாங்கும்போது ஒரு கேஜி வந்து பார்த்திங்கன்னா 86 ரூபா 50 காசு போட்டிருக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா கிட்ட நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது, அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளிக்கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா 120 ரூபா ஒரு கிலோ விற்கிறாங்க பிராண்டடு. ஸோ உதயமில்
துவரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நான் வந்து 1 கிலோ ரூ. 172.50 வாங்கியிருக்கேன். இதுவே போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 161.50 அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 11 வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ரேட் வந்து விலைவாசி வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுவே வெளிக்கடையில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ரூ. 210 உதயம் பிராண்டில் வந்து விற்கிறாங்க. பருப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற கடையை கம்பேர் பண்ணுவோம் டிமார்ட்லேயே கம்மியாக இருக்குது. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, என்னோடய ஒப்பீனியனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டிமார்ட்டில் பருப்பெல்லாம் வாங்கலாம். ஸோ ப்ரைஸ் வைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பருப்பை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடுது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால நான் பிராண்டட் போகாமல் இந்த மாதிரி லூஸ்லேயே வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg ரூ. 131.50. ஸோ அதில் வந்து போன மாதமும் அதே ப்ரைஸ்க்கு தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு ப்ரைஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலை. இதுவே மற்ற கடையில் அப்படின்னா ரூ. 170 கிட்ட வந்து விற்கிறாங்க உதயம் பிராண்டில். எனக்கு வந்து உதயம் அளவுக்கு இது வந்து நல்லா உபரி ஆகுதுன்றதுனால நான் வந்து இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு வாங்கியிருந்தேன். 1 kg வந்து பார்த்திங்கன்னா ₹49. இது வெளியில் எவ்வளோ சேல் பண்ணுறாங்க என்னென்னு எனக்கு அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியல. மாவை பொறுத்த வரைக்கும் டிமார்ட்டில் வாங்குறது சீக்கிரமாக வந்து நீங்கள் இந்த கவர்லேயே வச்சுருக்கீங்க, ஏதாவது பாக்ஸ் வந்து காற்று போகிற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுது. ஸோ அதனால் ஏர் போகாத பாக்ஸாக பார்த்து நீங்கள் நல்லா லாக் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை. இது 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 138. ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இட்லி அரிசி. ஸோ இது 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 43.50. இது வந்து வெளிக்கடையில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால டிமார்ட்டில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாங்கிட்டுருக்கோம். இது வெளிக்கடையில் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து இட்லி மாவு அரைச்சிருவோம். அதில் கொஞ்சம் இந்த அரிசியும் மீதி ரேஷன் அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் செய்வோம். அதனால் ஒரு 2 கிலோ வந்து வாங்கிட்டு வந்து எப்போவுமே வச்சுருவோம். ஸோ அது மாதிரி இந்த வாட்டியும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி. ஸோ இது வந்து 1 kg வந்து பார்த்திங்கன்னா ரூ. 102.50. ஸோ இதுவே வெளிக்கடையில் அப்படின்னா ரூ. 130 கிட்ட வந்து இந்த பிரியாணி அரிசி வந்து விற்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூ. 17 வந்து லெஸ்ஸாக இருக்குது, கம்மியாக இருக்கிறதுனால வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேபி சோப்பு. பாப்பாங்களுக்கு ஹிமாலயாவில் தான் நான் வாங்குறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டல் பேபி சோப் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 125 கிராம்ஸு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹95. ஆனால் நம்ம வந்து டிமார்ட்டில் ₹70 வந்து வாங்குகிறோம். இதுவே நம்ம மெடிக்கல் ஷாப்லலாம் வாங்கினோன்னா இதில் போட்டிருக்க ப்ரைஸ்க்கே அப்படியே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிக்கடைன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ₹2 கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபெக்சல் பார் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ₹35 வந்து போட்டிருக்கு. இதுவே வெளிக்கடைனா 50 காசு வந்து கம்மி பண்ணி தராங்க. இதுவே அதான் ஹோல்சேலாக இருந்தால் அதான் 50 காசு, இல்லைன்னா அதே ₹35 தருவாங்க. நம்ம டிமார்ட்டில் வந்து ₹32 வந்து இதை வாங்கியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விம்லேயும் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட சோப் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹10. ஆனால் நம்ம வெளிக்கடையில் வாங்குகிறோம், ஹோல்சேல்னால் 50 காசு கம்மி பண்ணுவாங்க. மற்றபடி அதே ப்ரைஸ் அதே ₹10 தான் தருவாங்க. நம்ம டிமார்ட்டில் 1 வாங்கினாலும் ₹9 தான், 2 வாங்கினாலும் ₹9 தான். ஒரு சில பொருளை தவிர மற்றதெல்லாம் ஓரளவுக்கு வாங்கலாம். ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக ஆகி சேவ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிந்தால் சோப் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹52. ஸோ ஆனால் நான் வந்து டிமார்ட்டில் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹48 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ₹4 வந்து கம்மியாகுது. ஸோ அதே தான், சேம் தான். வெளியில் கடையில் வாங்கியிருந்தோம், ஹோல்சேல் நிறைய வாங்குகிறோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு 50 காசு ₹1 வரைக்கும் கம்மி பண்ணுவான். இல்லை அப்படின்னா நமக்கு கடையில் வாங்குகிறோம் ஒன்று அப்படின்னா அவன் வந்து ₹52 அப்படியே வந்து கொடுப்பாங்க. அதுதான். ஸோ இதில் வந்து நமக்கு ₹4 வந்து கம்மியாகுது, அதனால தாராளமாக வந்து வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ஷாம்பு. ஸோ டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபால் ரெஸ்கியூ வந்து அந்த மாதிரி ஷாம்பு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து எம்எல் வந்து 180 ml. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹185. ஆனால் நம்ம வந்து டிமார்ட்டில் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ₹165 வந்து வாங்கியிருக்கோம். ₹20 வந்து லெஸ் ஆகுது. சேம் தான், நம்ம வெளிக்கடலாம் வாங்கினோன்னா அதே ப்ரைஸ்க்கு தான் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜில் வந்து எல்இடி லைட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது ஏற்கனவே நான் ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன், இது 2வது வாட்டி வாங்குகிறோம். ஸோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால 2 வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9 வாட்ஸ் பல்பு. ஸோ 2 ஸ்டார் வந்து போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 145. ஆனால் நம்ம வந்து டிமார்ட்டில் வந்து ₹49 வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து 2 வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ எப்போயாவது வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ரின் பவுடர் சோப் தூள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி
₹122. ஆனால் நம்ம டிமார்ட்டில் வந்து ₹110 வந்து வாங்கியிருக்கோம். வெளிக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா ₹110 இதை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ச்சூனில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கம்பல்சரி தேவைப்படுது அப்படிங்கிறதுனால 2 வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹126 வருது எம்ஆர்பி. ஆனால் நம்ம டிமார்ட்டில் வந்து ₹112 வந்து வாங்குகிறோம். ஸோ இது வாங்கலாமா, வெளியில் எவ்வளோ ரேட் விற்குதுன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் சுகர் வந்து டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால வெல்லம் அந்த தூளே வாங்கிடுறது. 500 கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹55 போட்டிருக்கு எம்ஆர்பி. ஆனால் டிமார்ட்டில் வந்து ₹32 வந்து தராங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 கிட்ட கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி நல்லெண்ணெய் வாங்கும் போது ப்ரைஸ் வந்து அதிகமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா செக்கு நல்லெண்ணெய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 777 வந்து செக்கு நல்லெண்ணெய் வாங்கியிருந்தேன். ₹189. அதை டிமார்ட்டில் ₹151 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா, வெளியே எவ்வளோ விற்கிதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிக்கடையில் எவ்வளோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டிமார்ட்டில் போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் உள்ள ரேட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.